This video is sponsored by SEO Digital Marketing Company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல third Excel tricks and tricks பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல 2 ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோலயும் எக்ஸல்ல யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு ட்ரிக் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட PF கால்குலேட் பண்றதுக்கான ஒரு டேபிள், அதாவது அவங்களோட மந்த்லி சேலரியை கால்குலேட் பண்றதுக்கான ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு பர்சனோட டேட்டாவை நான் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு G வரைக்கும் இருக்குங்களா. இப்ப இந்த இடத்துல கேன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் நான் என்ட்ரி போட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல மறுபடியும் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் நான் கொடுக்கணும், அவங்களோட டெஸ்டினேஷன் கொடுக்கணும், பேசிக் சேலரி எல்லாத்தையுமே இங்கெல்லாம் வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் ஒர்க்கிங் டேஸ்ல எல்லாம். அப்ப இந்த ஃபார்முலாவை நான் ட்ராக் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்னா, நம்ம எது வரைக்கும் நேம்ஸ் டைப் பண்ணுமோ அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா அப்டேட் ஆகும். ஆனா இதுல இருந்து நீங்க வந்து ஈஸியா வேற ஒரு டூல் கன்வெர்ட் பண்றது மூலியமா நீங்க நேம் என்ட்ரி பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் ஹோம் டேபிள்ல இருக்க ஃபார்மேட் as a table. நிறைய பேரு நம்ம எக்ஸல்ல டைப் பண்ணும் போதே டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்ல தானே இருக்கு, அதையே டேபிளா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் நம்ம டேபிளா மாத்துறோம் அப்படிங்கும் போது, நம்மளோட எக்ஸல் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால கண்டெய்ன் ஆகிக்கனால நம்ம எந்த டேட்டா டைப் பண்ணாலுமே அது டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஆனா நம்ம டேபிளா மாத்துறது மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த டேட்டால எங்கேயாவது கர்சர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ்ல எல்லாம் கர்சர் வச்சுட்டு டேப் கிளிக் பண்ணக்கூடாது. சோ டேட்டாக்குள்ள கர்சர் வச்சுட்டு ஃபார்மேட் as a table கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல எந்த ஃபார்மேட் வேணுமோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அந்த டேபிள் ஃபுல்லா நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? சப்போஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகாம இந்த இடத்துல ஒரு செல் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்களே உங்க டேபிள் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஓகே கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். எப்படி ஒரு டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க நார்மலா வெளியே கிளிக் பண்ணும்போது நம்மளோட மெனுஸ் பாருங்க, வியூ டெவலப்பர் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா நீங்க டேபிள்குள்ள கிளிக் பண்ணும்போது டேபிளோட டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சோ இந்த மாதிரி டேபிள் டூல்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சேம் அதே மாதிரி இங்க தேர்ட் இன்னொரு பர்சனோட நான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நான் போட்டது எல்லாத்துக்குமே எனக்கு அப்டேட் வந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல இவங்களை நான் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணனா ஆல்ரெடி நான் சேல்ஸ் போட்டுருக்கேன். சோ அதுவே எனக்கு இந்த இடத்துல காமிக்கும். தென் இந்த இடத்துல ஒர்க்கிங் டேஸ்க்கான ஷீட் வந்து நான் இன்னொரு ஷீட்ல போட்டிருக்கேன். சோ அங்க அவங்களோட நேம் நான் ஆட் பண்ணிட்டு அங்க எங்களோட டேட்டாவை ஆல்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்க ஒர்க்கிங் டேஸும் அப்டேட் ஆகும். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பேசிக் சேலரி இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 18,000 டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் டைப் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பர் டே சேலரி வந்து இங்க கால்குலேட் ஆகும். தென் அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கிங் டேஸ் இங்க டைப் பண்ணதுமே அவங்க சேலரி ஆட்டோமேட்டிக்கா இங்க கால்குலேட் ஆகும். பாத்தீங்களா? தென் அவங்க ஓடி டைம் நான் இங்க போட்டதுமே அவங்களோட ஓடி சேலரி இங்க கால்குலேட் ஆகும். சோ இந்த மாதிரி நம்ம குயிக்கா நம்மளோட டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம். இந்த இடத்துல எனக்கு எரர் வந்திருக்குன்னா நான் அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து இங்க போட்டுருக்கேன். சோ இதுல இருந்து என்னோட டேட்டாவை நான் கெட் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல 24ங்கிற நம்பரை நானே டைப் பண்ணிருக்கேன். சோ அதனால எனக்கு எரர் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நான் என்ன நேம்ல டேட்டா டைப் பண்ணாலுமே சரி, டிஃபால்ட்டாவே எனக்கு என்ன ஆகும்னா அது டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். நம்ம டேட்டாஸ் எல்லாமே அதுல நம்மளால இன்புட் கொடுத்துக்க முடியும். சோ இதுக்காக தான் நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்ப இந்த டேபிள கிளிக் பண்ணிட்டு நான் டிசைன் மோட்ல போனா இங்க டேபிளோட நேம்னு கேட்கும். கண்டிப்பா இந்த டேபிளுக்கு எது ரிலேட்டடான டேபிளோ அந்த நேம் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம டேபிள் நேம் கொடுக்கும்போது அந்த டேட்டாவை ரெஃபரன்ஸா நம்ம எங்க வேணும்னு கெட் பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளோட நேம் சேலரி அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இடையில மட்டும் ஸ்பேஸ் விடாதீங்க. ஸ்பேஸ் விட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சேலரின்னு டேபிளோட நேம் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம நார்மலா ஃபார்முலாஸ் போடுவோம் இல்லைங்களா, இப்ப நான் இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டுட்டு சேலரின்னு போட்டனாலே இந்த டேபிள் எனக்கு காமிக்கும். சோ இந்த மாதிரி ஈஸியா அந்த டேபிள் இந்த இடத்துல என்டர் பண்றேன்னா அந்த டேபிள் எனக்கு இந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கும். சோ ஈக்குவல் டு சேலரி போட்டுட்டு அந்த டேபிளை எடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன்னா அந்த சேலரியோட டேட்டா மட்டும் எனக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு சேலரின்னு டைப் பண்ணிட்டு தென் என்டர். இப்ப இந்த இடத்துல ஏன் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வந்திருக்கு அப்படின்னா, நான் அந்த வேல்யூல கர்சர் வச்சுட்டு தான் என்னோட டேபிளுக்கு நேம் டிஃபைன் பண்றேன்.
அப்ப நீங்க நேம் கொடுக்கும்போது இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேம் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் நீங்க எங்க கிளிக் பண்ணும்போதுமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகேப்பா. இப்ப என்னோட டேட்டாவை டேபிளுக்கு மாத்திட்டேன். இப்ப டேபிள்ல இருந்து நார்மல் ரா டேட்டாவா நான் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றது? அப்ப ஃபர்ஸ்ட் உங்க டேபிள் இருக்கு இல்லைன்னா இதுல ஹெட்டிங்ஸ் எல்லாம் கலர் ஆயிருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். அப்ப டேபிள் ஸ்டைல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டைல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டா நார்மல் டேட்டாவா ஆயிடும். ஆனா இது மட்டும் கிடையாது, ஏன்னா நம்ம அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு டேபிள் டிசைன் டூல்ஸ் வருது. இதுல இருந்து ரிமூவ் பண்ணி நார்மல் எக்ஸல் டேட்டாவா மாத்துறதுக்கு நீங்க டேபிள் டிசைன்லயே இங்க கன்வெர்ட் டு ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வாண்ட் டு டேபிள் கன்வெர்ட் டு நார்மல் ரேஞ்ச் கேட்கும். நீங்க எஸ் கொடுத்ததுமே நம்ம டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருந்து நார்மல் ஃபார்மேட்டுக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப இதை கிளிக் பண்ணும்போது பாருங்க டேபிள் டூல்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகல. தென் இந்த இடத்துல நான் ஏதாவது நேம் டைப் பண்ணனா எனக்கு அது அடிஷனல் டேட்டாவாகவும் ஆட் ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம டேபிளா ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல போட போற என்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம். இல்ல டேபிள் வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மல் டேட்டா ரேஞ்சுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.